ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார் மோடி. மோடி வர டைம்ல ஒரு பக்கம் இபிஎஸ், ஒரு பக்கம் ஓபிஎஸ் 2 பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரதமரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு படி மேல போயிட்டு ஓபிஎஸ் அவர்கள் பண்ணிட்டாரு, அன்புள்ள மன்னவா அப்படின்ற மாதிரி கடிதம்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார் மோடி அவர்களுக்கு. ஐயா, நீங்க இது மாதிரி தமிழ்நாடு வரீங்க, உங்களை வரவேற்பதுக்கு இல்ல வழி அனுப்புறதுக்கு எதனா ஒரு வாட்டி எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் மோடி அவர்களுக்கு. இப்ப எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் ஏன் இந்த அளவுக்கு இறங்கி போறாரு, ஏன் இந்த அளவுக்கு அவர் இறங்கி போறதுக்கான காரணம் என்ன? அதாவது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிறார். தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிறார். பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி தென் மாவட்டங்கள்ல அவங்க நின்று ஜெயிக்கணும்னா அதுக்கு ஓபிஎஸ் உடைய ஆதரவு மிக மிக முக்கியம் அப்படின்றது ஐயா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் நம்புறாங்க. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு இறங்கி போறாரு அப்படின்னு தான் ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அவருடைய மதிப்பு அவருக்கே தெரியல. யானையோட பலம் யானைக்கு தெரியாது. அது என்ன பண்ணுவாங்கன்னா ரோடமா என்ன பண்ணுவாங்க, பிச்சை எடுக்க வைப்பாங்க. அந்த மாதிரி தான் ஐயா ஓபிஎஸ் உடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா மக்களுக்கு தெரியுது, அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு தெரியுது. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியவே இல்லை. இதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு சில அதிருப்திகள் ஏற்பட்டு ஐயா விட்டு பிரிந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்லாம் பண்றாங்க, கணிக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் இபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுற்றுப்பயணத்தை கேன்சல் பண்ணாரு. சிவகங்கை மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றது இருந்தாரு. ஒருவேளை சிவகங்கை மாவட்டத்துல எதிர்ப்புகள் அதிகமா கிளம்பிச்சு இபிஎஸ் அவர்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் சிவகங்கையில சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதிகப்படியான எதிர்ப்புகள் வரும்பொழுது பேக் வாங்கி இருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். இந்த முறையும் முக்குளத்தூர் கூட்டமைப்பு என்ன சொன்னாங்கன்னா, தேவர் சமூகத்தை ரொம்ப அழிக்கிறதுக்கு சதி செய்கிறார் இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அணிக்கு எதிராகவே நாங்கள் வாக்களிப்போம், உங்க அணியை நாங்க தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் விட்டு கண்டனம் தெரிவிச்சாங்க. அதுலாலே கொஞ்சம் பேக் வாங்கினாரா இல்ல உண்மையிலேயே மோடி சந்திக்கிறதுக்காக சுற்றுப்பயணத்தை தவிர்க்கிறாரா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. ஆனா 2 பேருக்குமே இன்னும் டைம் என்ன பண்ணல, ஒதுக்கவே இல்லை. அதாவது இபிஎஸ் அவர்களுக்கும் ஒதுக்கல. இபிஎஸ் சந்திச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல மோடி அவர்கள் இருந்தாலும் அது மோடி அவர்கள் சந்திப்பாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியிலிருந்து வெளியே வந்த இபிஎஸ் அவர்கள் அதுக்கு பின்பு நடந்த பாஜக அதிமுக அந்த நாடகங்களுக்கு மத்தியில திரும்பவும் என்ன பண்ண போறார், சந்திக்க போகிறார். சோ இந்த சந்திப்பு நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்ற ஒரு கோணத்திலையும் பார்க்கப்படுது. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் ஏன் இந்த அளவுக்கு இறங்கி போகணும் அப்படின்னா, ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இது பாஜகவுக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. பாஜக இந்த தடவை ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கலன்னா மாநாட்டுல மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அறிவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார். ஏன்னா 2 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அமித்ஷா அவர்கள். ஒரு முறை சென்னைக்கு கூட்டணியில டிக்ளேர் பண்றதுக்கு வந்தார், இன்னொரு முறை மதுரைக்கு வந்தார். இந்த 2 முறையிலும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காமையே என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. இதுக்கு பின்னாடி இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். ஏன்னா இபிஎஸ் பாஜகல ஒரு பெரிய அங்கமா இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்னை தவிர்த்துட்டு நீங்க ஓபிஎஸ் சந்திக்கணுமா, அது என்னால எனக்கு விருப்பமே இல்லை, ஓபிஎஸ் அவர்களை நீங்க சந்திக்கவே கூடாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இபிஎஸ் அவர்கள் பண்ணார். அமித்ஷா கிட்ட திட்டவட்டமா சொன்னதுனால அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காம போயிட்டாரு. ஓபிஎஸ் அவர்கள் ஆதங்கத்துல வெளிப்படுத்தினார், அவரு மேல எனக்கு வருத்தம் தான், என்ன சந்திக்காம போனது வருத்தம் தான், அட்லீஸ்ட் ஒரு காஃபி ஆச்சுன்னா குடிச்சிருக்கலாம், என் கூட என்ன ஏர்போர்ட்ல அனுமதிச்சிருக்கலாம், வழி அனுப்புறதுக்குள்ள வரவேறதுக்கு எதுனா ஒன்று அனுப்பியிருக்கலாம். ஆனா அவர் பண்ணல, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்றத தன்னுடைய அதிருப்தி என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். தன்னுடைய சோகத்தையும் வேதனையும் வெளிப்படுத்தியிருந்தார் ஓபிஎஸ் ஐயா அவர்கள். சரி, 2வது வாட்டி வரும்போது மதுரையில வரும்போது ஆச்சுன்னா சந்திப்பாங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் என்ன பண்ணல, சந்திக்கவே இல்லை. சோ இதன் விளைவா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, பாஜகவுக்கு எதிராகவே இவர் செயல்படுவாரு அப்படின்னு தான் அரசல் புரசலா பேசப்பட்டது. இந்த டைம்ல மோடி அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கடிதம் எழுதியிருக்கிறார். எனக்கு வாய்ப்பு கொடுத்தா அது ஒரு பெரிய பாக்கியமா இருக்கும், அதை நான் பெரிய பாக்கியமா கருதுவேன். அட்லீஸ்ட் உங்களை வரவேற்கிறதுக்காக நான் ஏர்போர்ட்ல இருக்கணும், இல்ல உங்களை வழி அனுப்புறதுக்காக நான் ஏர்போர்ட்ல இருக்கணும், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க, இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவா என்ன பண்ணியிருக்கிறார், மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது மோடி அலுவலகத்துல டிஸ்கஷன்ல இருக்கு. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களுக்கு டைம் கொடுத்தா இபிஎஸ் அவர்களுக்கும் டைம் கொடுத்தாகணும். ஒருவேளை இபிஎஸ் அவர்களுக்கு டைம் கொடுத்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் டைம் கொடுக்கணும். ஒருவேளை இபிஎஸ் அவர்களை சந்தித்துட்டு ஓபிஎஸ் அவர்களை நிராகரிக்கிறார் அப்படின்னா
இங்க மிகப்பெரிய மாற்றம் ஒன்று உருவாகும். அது என்னன்னா, பாஜக கூட்டணியிலிருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விலகுவார். விலகி தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு பாஜகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் அவர் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இங்க ஓபிஎஸ் சந்திச்சுட்டு இபிஎஸ் சந்திக்கலன்னா இது மிகப்பெரிய கூட்டணிக்கு ஒரு பெரிய இடையூறலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கருதுறாங்க. ஆனா இங்க அட்டன் டைம் மோடி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, நான் 2 பேரையும் சந்திக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தரை சந்திச்சுட்டு ஒருத்தரை சந்திக்கலன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். தென் மாவட்டங்கள்ல ஐயா ஓபிஎஸ் அவர்களை தவிர்த்துட்டு பாஜக தனித்து நிக்க முடியுமா, அதிமுக நிக்க முடியுமானா நிக்கவே முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இத பாஜக அனலைஸ்டிக் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை தவிர்த்துட்டு வந்தார். ஆனா மோடி அந்த தப்பு செய்ய மாட்டாரு அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கணிக்கிறாங்க. இதன் மத்தியில ஐயா மோடி அவர்கள் வரப்போகிறார். ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க போகிறாரா மாட்டாரா? ஏன்னா தகவல் வந்து என்னன்னா மாறி மாறி வருது. திடீர்னு வந்து பாக்கியம் கிடைச்சிருச்சு, ஓபிஎஸ் அவர்களுக்கு பாக்கியம் கிடைச்சிருச்சு, நேரம் ஒதுக்கப்பட்டு விட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் சொல்றாங்கன்னா இன்னும் நேரம் ஒதுக்கப்படவில்லை, இபிஎஸ்க்கு இன்னும் ஒதுக்கப்படல, ஓபிஎஸ்க்கு ஒதுக்கிடுவாங்களா அப்படின்ற ரேஞ்சில் பார்க்கப்படுது. ஆனா பாஜக என்ன பிளான் போடுறாங்கன்னா, மோடி அவர்களை வைத்து ஓபிஎஸ் அவர்களை சமாதானப்படுத்தணும், அமித்ஷா வைத்து இபிஎஸ் அவர்களை சமாதானப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை தான் பாஜக கையில் எடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதன் மத்தியில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேரம் ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற தகவலும் நமக்கு வந்திருக்கு. இன்னமும் இபிஎஸ் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படல அப்படின்னு தான் தெல்ல தெளிவா சொல்லப்படுது. அதனால ஓபிஎஸ் அவர்களை கைவிட மாட்டாங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப அரசல் பரசலா பேசப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் அவர்களை கைவிட்டுட்டா தென் மாவட்டங்கள்ல பாஜக வாக்கு வங்கி சரியும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா மாநாட்டுல அவரு குறி வச்சிருக்கிறார், செக் வச்சிருக்கிறார். இது எல்லாமே ஒரு சில விதான ஓபிஎஸ் உடைய அரசியல் கணக்கு தாங்க. எந்த அளவுக்கு இறங்கி போறோமோ அந்த அளவுக்கு ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு ஆதரவும் அனுதாபங்களும் கூடிட்டே வரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நாளை பின்ன ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட சொல்லலாம், நான் எந்த அளவுக்கு இறங்கி போனேன், அமித்ஷா கூட தான் நான் கெஞ்சினேன், மோடி அவர்கள் கூட தான் கெஞ்சினேன், ஆனா என்னை யாருமே சந்திக்கிறது தயாரா இல்லை, இதுக்கப்புறம் நான் எதுக்கு இருக்கணும், நாளை பின்ன பேசலாம்ல. அதுக்காக கூட இந்த ஒரு அரசியல் கணக்கை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மூவ் பண்றதாகவும் தகவல் வந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. நாளைக்கு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல நலத்திட்டங்களை திறந்து வைக்கிறதுக்கு வராரு இல்லையோ, ஆனா ஒரு பெரும் செய்தி, ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க போகிறாரா இபிஎஸ் அவர்களை சந்திக்க போகிறாரா அப்படின்றது தான் ஒரு பரபரப்பா இருக்க பொழுது. இல்ல 2 பேரையும் ஒரே டைம்ல அட்டன் டைம்ல சந்திக்க வச்சு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்துகிற வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா பிரிஞ்சு கிடக்கிற அதிமுகவால பாஜகவுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்றிணைந்த அதிமுக இருந்தாதான் பாஜகவுக்கு பெரும்பான்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதா அவங்க நம்புறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அமித்ஷா அவர்கள் தவறு விட்டதை மோடி அவர்கள் செய்ய மாட்டார், மோடி அவர்கள் தவற விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டுதான் பாஜக உண்மையிலே என்ன பண்றாங்க, நம்புறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எழுதிய கடிதத்தால் பிரதமர் அலுவலகமே அதோகலமா இருக்கு. பிரதமர் அலுவலகம் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவா முடிவெடுக்க போகுதா இல்ல இபிஎஸ்க்கு ஆதரவா முடிவெடுக்க போகுதா? இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.